சொல்லியிருக்காங்க. 7வது, ஜின் அப்படின்ற பெயருக்கு அர்த்தமே மறைவானது, அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாதது அப்படிங்கிறது தான். நபிமார்களை தவிர வேற யாருனாலையும் இந்த ஜின் அப்படின்ற படைப்புகளை பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஜின் உருவம் மாறி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த விலங்கு தான் இந்த ஜின்னா மாறி வந்திருக்கு, இந்த விலங்கு ஒரு ஜின் அப்படின்னு நம்மளால பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. 8வது, இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. ஜின்களும் மனிதர்களை போன்று அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கும் மார்க்கத்தை அல்லாஹ் எடுத்து வச்சிருக்கான். அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதற்கு அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பி வச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். மனிதர்களை போன்ற கடமைகள் ஜின்களுக்கும் உண்டு. இன்னும் ஜின்களுக்கு மரணமும் உண்டு. மறுமை நாளில் அதற்கான கேள்வி கணக்குகளும் ஸ்வர்க்கம் நரகமும் உண்டு. சுபஹானல்லாஹ். 9, மனிதர்களான நாம் எப்படி நல்லவங்க கெட்டவங்க, இந்த மதங்களை பின்பற்றக்கூடியவங்க, இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு பல்வேறு விதங்களாக பிரிஞ்சு